ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். கடவுளுடைய blessing கண்டிப்பாக உங்கள் கூட எப்போவுமே இருக்கணும். என்னுடைய வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் இருக்கிற ஏதாச்சும் தப்பு ரைட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காத்தால ஏச்ச உடனே பசங்களுக்கு டிஃபன் தான் கட்டின்னு இருக்கிறேன். டிஃபன் கட்டுறதுக்காக புதினா ரைஸ் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால் புதினா ரைஸ் வச்சுட்டு நான் என்னுடைய வீடு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டின்னு இருக்கிறேன். பெட்ரூம் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா காத்தால அவங்க வீட்டை விட்டு போன பிறகு வீடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். பசங்க 2 பேருமே வெளியே கிளம்பியாச்சு. இப்போ சோஃபா கவர்ஸ் எல்லாம் மாற்றணும், பெட்டு கவரும் மாற்றணும். இந்த டைனிங் டேபிள் ஒரு நாளும் உட்காந்து டைனிங் டேபிள் மேலே சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் டைனிங் டேபிள் மேலே தான் கையில் கிடைக்கிற பொருளுங்களெல்லாம் தூக்கின்னு போய் நம்ம டைனிங் டேபிள் மேலே வச்சுடுவோம். இப்போ நான் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு கோவிலுன்றது நம்ம வீடு தான் இல்லைங்களா? சில பேருடைய கனவே ஒரு வீடு தான். அதனால் அந்த வீடு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது அது நம்ம கையில் தான் இருக்குது. நான் சோஃபா கவர் எடுத்துன்னு போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுருக்குறேன். பெட்டு கவரும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் அங்கே செய்கிற கொஞ்சம் சமையல் பண்ணுறேன், கொஞ்சம் அங்கே செய்கிற கொஞ்சம் சமையல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னால் நான் ஒண்டி தான், எனக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. இது மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். எங்களுக்கு சமைக்கும் போதுவே எங்கள் ஜோய்மாக்கும் சாப்பாடு நாய்க்குட்டியில் இருக்குன்னு நம்ம வீட்டில் அந்த அம்மாக்கும் 2 பேருக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும் அதில் எப்போ ஏச்ச உடனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு சமைக்கிறனோ இல்லையோ எங்கள் ஜோய்மாக்கு சிக்கன் போட்டு ஒரு 4, 5 விசில் விட்டு எப்போவுமே ரெடி பண்ணிடுவேன். எங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, மாவு எப்போவுமே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதனால் இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்லி அரிசி நைட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு இருந்தேன். சுகர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறத தொட்டு எது எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்லி கஞ்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புதினா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே டொமேட்டோ பாத் பண்ணுற மாதிரியே அது கூட புதினா நல்லா நைஸாக அரைச்சி அதில் ஊற்றி விசில் போட்டு எங்கள் பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு 2 பேருக்கு மட்டும், அவங்களுக்கு 2 டிஃபனு, எங்கள் பொண்ணுக்கு 2 டிஃபன். ஏன்னா ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. இல்லைன்னா இவங்க கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு பட்னியாக வருவாங்க. அதனால் எப்போவுமே இவங்களுக்கு 2 டிஃபனு, எங்கள் பொண்ணுக்கும் 2 டிஃபன் நான் எப்போவுமே கட்டிடுவேன். என்னுடைய விலாக் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எப்போவுமே டிஃபன் கட்டினா ஒன்று எக்ஸ்ட்ராவே கட்டுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பட்னியாக திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக டிஃபன் அவங்களுக்கு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. கூடவே அவங்களுக்கு கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். அவருக்கு ஒண்டி தான், எனக்கு நான் அப்படியே கூட சாப்பிட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லி. அதனால் எனக்கு தேங்காய்லாம் ஜீரணம் அவ்வளோ ஆகுறதில்ல. அதனால் அவருக்கு ஒண்டி தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு சட்னியும் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இந்த சின்ன மிக்ஸி ஜார்லேயே எனக்கு ஈஸியாக ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இட்லி எடுக்கும்போது வீடியோ ஃபோன் ஆன்லேயே இருக்குது. என்னால் ஒரு கையில் கிளியராக எடுக்க முடியல. இது சூடாக எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்தோம்னா ஈஸியாகவே வந்துடும். ஏன்னா காத்தால அவங்களுக்கு டிஃபன் கட்டி அவங்கள நான் ஆஃபீஸ்க்கு அனுப்புனோங்க. அதனால் சூடாகவே எடுத்து கட்டிட்டா பார்த்தீங்களா எப்படி இருக்குது இட்லி. இந்த மாதிரி இட்லி என்னோடய லைஃப்பில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன். எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போது வெரைட்டியாக சமைக்கலாம். நான் நல்லாவே சமைக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறதுங்கோ, அந்த மாதிரி எங்கள் வீட்டில் குழம்பு வாங்கி சாப்பிட்டுங்கோ யாருமே நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இட்லி, அவங்களுக்கு சாப்பாடு, சட்னி, கூடவே கொஞ்சமாக அவருக்கு எப்போவுமே பிரியாணியே இருந்தாலும் கொஞ்சம் டால் இருக்கணும். எங்கள் பொண்ணுக்கும் டிஃபன் கட்டிட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கும் டிஃபன் கட்டிட்டேன். கொஞ்சம் வேலை செஞ்சுன்னே இருக்கும்போது கிச்சனில் எப்போவுமே நான் சும்மா நின்றுன்னு ஸ்டவ்வே பார்த்துன்னு இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொதிக்குதா ஊற்றுதா அது டைமிங் நம்மளுக்கு கிளியராக தெரியும். இவ்வளோ சீக்கிரம் இது வெந்துடும், இவ்வளோ சீக்கிரம் அது வெந்துடும்னு. அந்த மாதிரி சமயத்தில் சும்மாவே நான் கிச்சனில் நிற்க மாட்டேன். முடிஞ்சால் மிக்ஸி துடிக்குவேன், இல்லை
ஓவன் துடைக்குவேன். இல்லைன்னா இந்த மாரி ட்ரேங்கோ நம்ம கை எதிர்க்கவே இருக்கிறீங்களா, நம்ம தொறந்து 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 யூஸ் பண்ணிட்ட பிறகு அது கெலீஜாவே இருக்கும். அது நம்ம கண்டுக்கவே மாட்டோம். பட் நம்மளுக்கு அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கலாம். ஒரு டைம் வரட்டும்ன்னு வெயிட் பண்ணுறத விட, கிச்சன்ல சும்மா நின்னு ஒரு தோசை ஊத்தும்போது கூட, அந்த தோசை வேகுற வரைக்கும் கையில கரண்டி வச்சுனே நின்னுக்குவாங்க. அது சில பேர் நான் பார்த்துருக்குறேன். எங்க ஜோதிமா கூட பாருங்க சாப்பாடு வந்து ரெடியா ஆற வச்சுட்டுருக்குறேன். ஏன்னா, இப்ப அவங்க இறங்கி வருவாங்கோ. வாழைத்தண்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஏன் வாழைத்தண்டு செய்றேன்னா, இதில ரொம்ப மருத்துவ குணம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதுக்கு மேல்ட்டு வந்து என்னுடைய குக்கிங்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அ நார்மலான குக்கிங்கெல்லாம் கிடையாது. அ இப்போ உங்க கூட ஷேர் பண்ணி எது எது ஷேர் பண்ணோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கும். இது வந்து என்னுடைய லஞ்சே அதுதான். கஞ்சி கொஞ்சமா பார்லி அரிசி வேக வச்சிருந்து, அந்த கஞ்சிய குடிச்சுட்டு நான் டேப்லெட் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆயிடும் உடம்பு. சுகர் பேஷண்ட்டுக்குங்களுக்கு தெரியும். உடம்பு வந்து கரெக்ட் டைம்க்கு சாப்பிடலன்னா ஷவரிங் ஆயிடும். அதனால வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமா கீழ மட்டும் அது கபோர்டு எப்பவுமே நான் உங்களுக்கு தெரியும் வாரத்தில 1 நாள் எப்பவுமே நான் கிளீன் பண்றது தான். என்னுடைய லாங் வீடியோஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நான் புதுசாலாம் இதெல்லாம் தொடிக்கல. வீடு கட்டின நாள்லேருந்து இதுவரையிலும் வாரத்தில 1 நாள் எனக்கு டைம் 2வது வந்து ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவேன் நானு. அதே போல வந்து, இப்போ எல்லாம் துடைச்சுன்னு வந்துன்னே இருக்கும்போது, டக்குன்னு வந்து எனக்கு வந்து தட்டு வைக்கிற ட்ரேல வந்து பசங்க டக்குன்னு சாமான அடுக்குனாங்கன்னா, கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அப்படியே தூக்கி அடுக்கிடுவாங்கோ. ரொம்ப நாளா அத ஓப்பன் பண்ணிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு, அ இன்னைக்கு என்னென்ன ஆகட்டும்னு சொல்லிட்டு நானே ஓப்பன் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரியும் ஓப்பன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா சோப் ஆயில் போட்டு கிளீனா தொடச்சுட்டு ஏன்னா நம்ப வீடு ஆசை ஆசையா கட்டிக்கினா, அது நம்ப தான் செய்யணுங்க. இன்னொருத்தர் வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சின்ன குழந்தைலேருந்து கல்யாணம் ஆகுற வயசு வர நம்மளுடைய உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலான லைஃப் வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும், சாமான் கழுவணும். எங்க வீட்ல இருக்கும்போதெல்லாம் எங்க அம்மாங்கலாம் அவ்வளவா செய்ய வைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஆயா வீட்லலாம் செய்வோம். ஆயா வீட்ல, பெரியம்மா வீட்ல, சித்தா வீட்ல எல்லார் வீட்லயுமே செய்வோம். ஆனா எங்க அம்மா வந்து எங்கள வேலை அம்மாங்களுக்கெல்லாம் வந்து புள்ளைங்கலாம் ஒரு பொக்கிஷம் இல்லைங்களா? அவங்க வேலை வாங்குறதுக்கு அவங்களுக்கு சொல்றதுக்குள்ள நம்மளே செஞ்சிடலாமே அந்த வேலைன்னு சொல்லிட்டு சில பேரண்ட்ஸ் ஏன் நானே அப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பொண்ணெல்லாம் நான் அவ்வளோ வேலை வாங்கவே மாட்டேன். இப்போ வந்து இந்த பக்கமும், அந்த பக்கமும் ஒரு கிளிப்பு குடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்ப ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம தள்ளினோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது நார்மலாவே போயிடும். இவ்வளோ நாள் நீங்க அத ஓப்பன் பண்ணி உங்களால தொடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு கிளிப்பு பிளாக் கலர்ல இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அத பிரஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வெளிய வந்துரும். இப்ப பார்த்தீங்களா, என்னுடைய வீடு கட்டி 1 1/2 இப்ப 2 வருஷம் கிட்ட ஆகப்போது. இதே அப்படியே மெயின்டெயின் பண்ணுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, நான் இருக்கிற வரைக்கும் அத மெயின்டெயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல், எங்க பசங்களுடைய லைஃப் ஸ்டைல் வருங்கோ எப்படின்னு தெரியாது. இருக்கிறத வச்சு கிளீனா சுத்தபத்தமா எதுவுமே ஒடிஞ்சு போகாத மாரி, எதுவுமே கெட்டு போகாத அளவுக்கு நம்ம வந்து கிளீனா வைக்கிறது அது ரொம்பவே நல்லது. நம்ப இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்தபத்தமா வச்சுக்கலாமே! அதுக்கப்புறம் பசங்களோட ஹேண்ட் ஓவர் வரும்போது, அவங்க கேர் எடுத்து அவங்க பார்த்துக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கிச்சன் ஃபுல்லா தொடச்சுட்டேங்களா, இப்ப நான் பெட்ரூம் போயிட்டு, பெட்ரூம்ல இருக்கிறது எல்லாமே எடுத்து போட்டுட்டு, எல்லாமே பாய்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உட்காந்து சாப்பிடுவோம். கீழ தான் உட்காந்து சாப்பிடுவோம். அதனால எப்பவுமே 2 பாய் நம்ம வீட்ல இருந்தே இருக்கும். இப்ப பெட் கவர், ஃபுல் பெட் கவர் இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம். ஏன்னா, இது நான் வாரத்தில 1 நாளா நான் கண்டிப்பா பெட் கவர் மாத்திருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா, இந்த பெட்ட வந்து யாரும் யூஸ் பண்றதில்ல. நீங்க நம்பலனா கூட பரவால்ல. இது வந்து எங்க பசங்க வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு, நாங்க பாய் போட்டுன்னு கீழ தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்குவோம். பெட்டு வந்து பசங்க வந்து அதனால தான் வாரத்தில 1 நாள் இல்லன்னா 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி, இல்ல 4 டேஸ்க்கு ஒரு வாட்டி நான் மாத்திடுவேன். எங்க ஜோயா வந்து விளையாடுவாங்க, எங்க பொண்ணு வந்து விளையாடுவாங்க, இல்ல ஹோம்வொர்க் எழுதுவாங்கோ. இல்ல எங்க அண்ணன் பொண்ணுங்கலாம் வந்து உக்காந்து பேசுவாங்க. சோஃபா கவர் மாத்தலான்னு வந்தேன். எங்க ஜோயம்மா நல்லா அங்க பெட் கவர் மாத்திட்டு வரதுக்குள்ள எங்க ஜோயம்மா வந்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்ப ஏன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு, அ டைனிங் டேபிள் மேல இருக்கிறது எல்லாமே எடுத்து எது எது வேணோ அந்தந்த இடத்துல எடுத்துன்னு போய் வச்சுட்டு, இந்த கிரேப்ஸும், ஆரஞ்சும் வாங்கின்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை. அது அப்படியே இருக்கு பாருங்க பசங்க. நம்ம எடுத்து கையில குடுத்தா தான் எத்தன பேர் வீட்ல இந்த மாரி இருக்கு? அத எடுத்து வாஷ் பண்ணி ஒரு கிண்ணத்துல போட்டு குடுத்தா தான் சாப்பிடுவாங்க. சில பசங்களுடைய ஹேபிட் அந்த மாதிரி இல்லைங்களா? எங்க ஜோய்மா பாருங்க ஏச்சு போய் அவங்க இடத்துல உக்காந்துட்டாங்கோ. நான் வந்துட்டு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஜோய்மா நான் போய் எழுப்பல. அவங்களே ஏச்சு போயிட்டாங்கோ. ஏச்சு போன அதுக்கு அப்புறம் நான் வந்து சோஃபா கவரெல்லாம் மாத்திட்டேன். அதுக்கப்புறம் வீடு எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டா வீடு பெருக்கின்னு வருவேன். பெட்ரூமும் பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் காத்தால ஒரு வாட்டி பெருக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து பேப்பர்ஸ். இது என்ன பேப்பர்னா, இது வந்து செக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க பையனுக்கு வந்துட்டு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். அது ஃபர்ஸ்ட்டு செக் எழுதும்போது ஒரு நேரம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சரி நான் எங்க வீட்டுக்கார்ட்ட இது என்ன பண்ணேன்னா, "கிழிச்சு போட்டுருமா, சின்ன சின்னதா கிழிச்சு போட்டுரு, அப்படியே போடாதன்னாரு." நானு என்ன ஒரு வேகத்தில கிழிச்சு அங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தேன். பசங்கள பத்தி நீங்க சொன்னீங்களா, அத வந்து டஸ்ட்பின்ல போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். அங்கேயே பசங்க போயிட்டு அங்க சாமி கும்பிட போவாங்க இல்லைங்களா? நானு சைட்ல வச்சுட்டு இருந்தேன். சரி அது கீழ தள்ளி விட்டுட்டு இருந்தாங்கோ. அது எல்லாத்தையுமே கிளீனா பெருக்கி ஒ வாரி கொட்டணும். இப்ப பெருக்கின்னு இருக்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் பாருங்கோ, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் வந்துட்டு தெரிஞ்ச பையன் தான் ரொம்ப பாசமா இருப்பான். "ஆன்டி ஆன்டி வீட்ல வந்து கேஸ் லீக் ஆகுது ஆன்டி. ப்ளீஸ் ஆன்டி கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கோ" அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்டு போயிட்டு கேஸு சிலிண்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, அத எப்படி இருந்துச்சோ டைட்டா மூடி போட்டு அப்படியே வைங்கோ. நான் கால் பண்றேன்னேன். சரி நான் அவனும் கிளம்பி போயிட்டான். ஏன்னா, அர்ஜென்ட்டுக்கு நம்ம வந்து கேஸ் வந்து லீக் ஆகுதுன்னா, நீங்க ஸ்டவ்வ பத்த வைக்கக்கூடாது. அதே சமயத்தில அந்த கேஸ் ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் வருது அப்படியே டைட்டா மூடி வச்சுட்டு, நீங்க கொண்டு வந்து போட்டாங்க இல்லைங்களா? ரிட்டர்ன் வந்து நம்ம அவங்களுக்கே கால் பண்ணோம்னா, அவங்களே வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி குடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு பார்த்தீங்களா? கிளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நம்ம வீடு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் தான் சொல்றேன் இல்லைங்களா, எனக்கு வீட்ட கிளீன் பண்ணி, பசங்கள சுத்தமா வச்சுக்கின்னு, எங்க குட்டி நாய்க்குட்டி கூட சுத்தமா வச்சுக்கின்னு, என் லைஃப் இதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த ஜென்மத்தில என்னோட லைஃப் இதுதான். எனக்கு வந்து வெளிய போணும், ஊருங்களுக்கெல்லாம் போணும், அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்து ரொம்பவே நல்லா இருக்கணும். அது காட்டிலும் வந்து நம்ம சுத்தி இருக்கிற நம்ம புள்ளைங்கோ, வீட்டுக்காரு, நம்ம குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும். அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்குவேன். இந்த ஊர் ஊரா போணும், இந்த ஊட்டிக்கு போணும், கொடைக்கானலுக்கு போணும், அங்க, இங்க எந்த ஒரு பழக்கமும் எனக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காத்தால நல்லபடியா விடிஞ்சிச்சா, ஏச்சோமா, பிரேயர் பண்ணோமா, கடவுளே இந்த நாள் நம்மளுக்கு நல்ல சுகத்தையும், பலத்தையும் குடுத்தாங்களா, உடம்பு நல்லா இருக்கா, ஹெல்த் நல்லா இருக்கா, அதுவரைக்கும் உனக்கு நன்றி ஏசப்பா. அந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட லைஃப் போகுது. காத்தால ஏஞ்ச உடனே இங்க ஷாப்பிங் போணும், அங்க ஷாப்பிங் போணும். அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் வாங்க கடைக்கு போவேன். மத்தபடி எங்க வீட்டுக்காரர் கூட கோவிலுக்கு போவேன். ஏதாச்சும் எங்கன்னா கூப்ட்டுன்னு போனாருன்னா போவோம். மத்தபடியெல்லாம் வெளிய போறதுக்கே பிடிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டிக்கு போங்க. எனக்கு என் வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலு. எங்க வீடு தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா எல்லாம் எங்க போய் சுத்துனாலும் கண்டிப்பா இந்த வீட்ல வந்து எல்லாரும் அடங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாரி தான் குருவி எப்படிங்கோ எங்க தான் சுத்துனாலும் தான் குஞ்சுங்கள தேடி அந்த குட்டி குட்டி குருவிங்கள தேடி கூட அந்த அம்மா கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போதுங்கண்ணா. அதே மாரி எனக்கு வந்து சாயந்தரம் ஆனா எங்க வீட்டுக்காரர், எங்க பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சாயந்திரத்தில வந்து நானு வீட்ல இல்லன்னா, எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ளவே போமாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். எங்க உங்க அம்மா? எங்க உங்க அம்மா? ஏன்னா அந்த உயிர்களுக்காக நம்ப கொஞ்ச நாள் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, நான் இல்லன்னா எங்க வீட்டுக்காரர் இருக்குவாரான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு எங்க 2 பேருக்கும் நாங்க சண்டை போட்டுக்குவோம், சாடி போட்டுக்குவோம், எல்லாம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் இல்லன்னா அவரு இருக்க மாட்டாரு. எனக்கு என்னன்னா, நம்ம போயிட்ட பிறகாவது இவராவது நம்ம பசங்கள கரை ஃபார் ஃப்ரெண்ட் எப்போ யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வந்து ஒரு கேரண்டியான வார்த்தையா பேசுறேன். யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் நம்ம கரெக்ட்டா இருக்கணும், கரெக்ட்டா வாழணும். ஹெல்த்தியான ஃபுட்டு. ஏழைப்பட்டவங்களுக்கு கூட அதெல்லாம் கிடைக்காதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்கலாம் நல்லாவே உயிரோட இருக்குவாங்கோ. அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது. ஏன்னா அவங்களுடைய அ என்ன சொல்லுங்க பாரம்பரியமா உணவுகள். அந்த மாரி நம்பளுக்குன்னு ஒரு ஒரு உணவு இருக்கு இல்லைங்களா? காத்தால எந்திச்சுக்கிறோம், இட்லி சாப்பிடுறோம், மத்தியானம் ரைஸ் சாப்பிடுறோம். அந்த மாரி நம்ம லைஃப் போயின்னே இருக்கு இல்லைங்களா? அதனால யாருக்குமே எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. 27 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. அந்த மாரி நானு வந்து ரொம்ப ஒரு மாரி தைரியமா தான் இருக்குவேன். "விடுங்க எப்போ வேணாலும் போலாம்." நான் எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, "நம்ப ஆசை ஆசையா வீடு கட்டிட்டு, அழகான 2 குழந்தைங்கள பெத்துட்டு, நம்ப எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பெஜார் படுவாரு. "நம்ம நிரந்தரமா நம்ம இருந்துட்டோம்னா, வருங்களுக்கெல்லாம் வழி விடணும் இல்லைங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப அந்த மாரி ரொம்ப பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்ட பிறகு நம்ம பசங்க எப்படி வாழ்வாங்கோ? இவங்களுக்கு அரிசி என்னான்னு தெரியுமா? பருப்பு என்ன விலைன்னு தெரியுமா? ஏன்னா, இப்படி உலகத்தில நம்ப கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, நம்ம படிக்கும்போது நம்ம செத்துருவோன்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பல வியாதிகள், பல உடம்புல பிரச்சனைகளெல்லாம் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம செத்து போயிடுவோம்ன்னு சொல்லிட்டு. வீட்ல எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குளிச்சுட்டு வந்து ரைஸ் வச்சிருக்கிறேன். பாசிப்பருப்பு டால் பண்ணிட்டு, வாழைக்கா வாழைத்தண்டு பொரியல். இது மட்டும் செஞ்சுட்டேன்னா, மத்தியானம் வந்து என்னுடைய அ வேலை எல்லாமே ஃபுல் ஃபினிஷ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்திரமா வந்து எனக்கு ஒண்ணும் வேலை இருக்காது. 2, 2 சப்பாத்தி சுடுறதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கும். எத்தனை பேர் இந்த மாரி வேலை மத்தியானத்துக்குள்ள முடிச்சுட்டு,
சில பேர் காத்தால ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க, மத்தியானம் ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க, நைட்டு ஃப்ரெஷ்ஷா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு உடம்பு நல்லா இருக்கும்போதே செஞ்சு வச்சிடலாம். பரவால்ல ஈவினிங் அவங்க சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு வேளை நமக்கு உடம்பு கிடும்பு படுத்துட்டோம்னா, குழந்தைங்களோட நிலைமை என்ன? ஐயோ! ஒரு வேளை போய் பக்கத்து வீட்ல கொழும்பு கிண்ணத்துல கேட்குவாங்களா? அப்படின்றத மனசுல வச்சுன்னே ஃப்ரெண்ட்ஸ் நான் சமைச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே எனி டைம் உடம்பு எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா, எங்க வீட்ல எப்பவுமே சாப்பாடு ரெடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அ எந்த ஒரு யோசனை இல்லாத சமைக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு செய்யணும், குழம்பு செய்யணும், பொரியல் செய்யணும். செஞ்சு முடிச்சோனே வேலை முடிஞ்சோன வயிறு நிறைய அழகா சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு நானும் எங்க சுயமாவும் படுத்துக்கணும், தூங்கிடுவோம். அவ்வளோ சீக்கிரம் 4:00 கிட்ட பசங்க எல்லாம் வந்த உடனே, அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்குவேன். வேண்டான்னு சொன்னாங்கன்னா, பரவால்ல காஃபி இல்ல பால் குடுத்துட்டு நான் சைலன்ட்டா ஆயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நைட்டுக்கு இத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நாள் வந்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வாழைத்தண்டு கூட அவ்ளோ கஷ்டம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கருவேப்பில போட்டு, வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, வாழைத்தண்ட போட்டு, கொஞ்சம் கடல பருப்பு போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க் யூ.